ராம விஜயம் பாகம் 14. மந்த்ரையின் யோசனை கைகேயிக்கும் மிக சரியாக பட்டது. அப்படியே செய்வதாக கூறி அவளை அனுப்பிவிட்டு தசரதன் வருவதற்குள் தனது ஆபரணங்களை கழற்றி வீசிவிட்டு தலைவிரி கோலமாய் தரையில் படுத்தபடி தன்னை தயார் செய்து கொண்டாள். சற்று நேரத்தில் அங்கே வந்த தசரதன் அவள் இருந்த நிலையை கண்டு பதறிப்போய் அவள் அருகில் சென்று இதற்கான காரணத்தை வினவினான். அவனை கண்டதும் கைகேயி ஆவேசத்துடன், ஏ கொடுமைக்கார ராஜாவே, போய்விடு இங்கிருந்து. உனது உள் மனத்தை நான் அறிந்து கொண்டேன். என் பிள்ளைகளை காட்டுக்கு துரத்திவிட்டு நீ ராமனிடம் ராஜ்யத்தை கொடுக்கப் போகிறாய் என கூப்பாடு போட்டாள். அன்புடன் அவளை பார்த்த தசரதன், கைகேயி, நீ சொல்லுவதில் துளி கூட உண்மையே இல்லை. ராம லக்ஷ்மணர்களை நேசிப்பது போலவேதான் நான் பரத சத்ருக்னர்களையும் நேசிக்கிறேன் என சமாதானம் செய்ய பார்த்தான். அதை கேட்காதவள் போல, நான் தான் சொன்னேனே இங்கிருந்து போய்விடு என்று. நீர் எனது இடத்தில் இருப்பதை நான் சற்றும் விரும்பவில்லை என்று கத்தினாள். தனது அன்புக்குரிய மனைவி இப்படி பேசுவதைக் கண்டு கலங்கி போன தசரதன் அவளை சமாதானப்படுத்த எண்ணி அவள் வேண்டுவதை தருவதாக மன்றாடினான். தசரதன் இப்படி சொன்னவுடன் இதற்கெனவே காத்திருந்த கைகேயி, அப்படியானால் அசுரர்களுடன் போர் செய்தபோது நீர் எனக்கு கொடுத்த வரங்களை இப்போது நிறைவேற்ற வேண்டும். எனக்கு என்ன வேண்டுமென்றால் ராமனை 14 ஆண்டுகள் காட்டுக்கு அனுப்ப வேண்டும். என் மகன் பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என சற்றும் தாமதிக்காமல் சொன்னாள். கைகேயியின் இந்த கொடுமையான வேண்டுதலை கேட்ட தசரதன் இடி விழுந்தது போல் ஆனான். இவற்றை தவிர வேறு எது வேண்டுமானாலும் கேட்க சொல்லி கெஞ்சினான். ஆனால் கைகேயி அவனை பொருட்படுத்தவே இல்லை. தான் கேட்ட வரங்களிலேயே உறுதியாக நின்றாள். இந்த சமயத்தில் தசரதனின் முக்கிய மந்திரியான சுமந்திரன் பட்டாபிஷேக ஏற்பாடுகள் எல்லாம் தயாராக இருக்கும் செய்தியை அறிவிப்பதற்காக அங்கே வந்து நிலை குலைந்து தரையில் விழுந்து கிடக்கும் மன்னரை கண்டான். கைகேயியின் அரண்மனையில் நடந்த விஷயங்களை தசரதன் அவனிடம் விவரித்தான். அதை கேட்ட சுமந்திரன் மிகவும் மனம் வருந்தி ராமனை உடனடியாக அங்கு வரவழைத்தான். விரைந்து வந்த ராமன் என்ன நடந்தது என தந்தையிடம் வினவ, அப்போது கைகேயி, ஒன்றுமில்லை ராமா, முன்னர் அசுரர்களுடன் நடத்திய யுத்தத்தின் போது அவர் எனக்கு தந்த வரங்களை இப்போது தர சொல்லி கேட்டேன். அதிலிருந்து அவர் இப்படி வருத்தமாக இருக்கிறார் என்றாள். அதை கேட்ட ராமன், அப்படியானால் நீங்கள் கேட்டதை தர முடியாத மனநிலையில் அவர் இருக்கிறார் என நினைக்கிறேன் தாயே என்றான். அப்படித்தான் நானும் நினைக்கிறேன் என்றாள் கைகேயி ஒன்றும் அறியாதவள் போல. என் தந்தையால் நீங்கள் கேட்டதை தர இயலவில்லை என்றால் அவற்றை நான் உங்களுக்கு தருகிறேன் என வாக்களிக்கிறேன் என சற்றும் தாமதமின்றி ராமன் உரைத்தான். அப்படியானால் நீ தம்பி லக்ஷ்மணனை உடன் அழைத்து கொண்டு 14 ஆண்டுகள் வனவாசம் போக வேண்டும். என் மகன் பரதன் அரசாள வேண்டும் என கைகேயி பதில் உரைத்தாள். முழு மனதுடன் சம்மதிக்கிறேன் அம்மா, ஏனெனில் நானும் பரதனும் ஒருவரே என மலர்ச்சியுடன் ராமன் சம்மதித்தான்.